2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. பாருங்க, அந்நிய நுகத்தில் ஒரு விசுவாசி பிணைக்கப்படக்கூடாது. அவிசுவாசியோடு போய் சம்மந்தம் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் அவிசுவாசியோடு சம்மந்தம் பண்ணிட்டு அவங்க படுற கஷ்டத்துக்கு அளவே இல்லை. எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்தும் காணப்படுகிறது. ஒரு விசுவாசிக்கு தான் திருமணம் பண்ணி கொடுக்கணும், அதுதான் நல்லது. அநேகர் நினைப்பீங்க, கேட்குறாங்க என்கிட்ட, விசுவாசியை கல்யாணம் பண்ணி ஏன் டைவர்ஸ் ஆயிடுச்சு? விட்டு கொடுக்க மனதில்லாதவர்கள். ஒன்று மனைவி இறங்கி போகணும், இல்லைன்னா கணவன் இறங்கி போகணும். 2 பேரும் நான் படிச்சிருக்கேன்ற ஒரு இதில் இருக்கக்கூடாது. அங்கே மாம்சம் கிரியை செய்யக்கூடாது. தேவ ஆவியானவர் 2 பேருக்குள்ளே இருப்பாரானால் பிரிய சான்ஸே இல்லை. விட்டு கொடுக்குற ஆபிரகாம் எப்படி லோத்துக்கு விட்டு கொடுத்தான், அதே மாதிரி கணவன் மனைவி விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மையாக இருந்தால் உங்களுக்கு பிரிய சான்ஸ் கிடையாது. அவிசுவாசியோடு போய் சம்மந்தம் பண்ணாதீங்க. அவங்க பழக்க வழக்கத்தை விட்டுருங்க. ஏன் ஒருத்தர் கேட்டாங்க, அப்போ நாங்கள் அவிசுவாசியோடைய பழகக்கூடாதுன்னு எவ்வளோ வேணும் பழகக்கூடாதுன்னு சொல்லலை. பவுல் சொல்கிறார், பழகக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அவங்க செய்முறைக்கு நீங்கள் போகாதீங்க. இப்போ என் தாய் ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்க, மரித்து போயிட்டாங்க. அவங்க மரித்து 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ நான் விசுவாசியாக இருந்தேன். அப்போ நான் முழு நேர ஊழியத்துக்கெல்லாம் கூட வரலை. 2005 தான் வந்தேன் முழு நேர ஊழியம். அதுக்கு முன்னாடி ஒரு விசுவாசியாக இருந்து ஊழியம் செய்தேன். அவங்க செய்கிற கலாச்சாரம் வாக்கரிசி போட அது இது எல்லாம் போகிறதுக்கு என்னை ஊரே கூப்பிட்டாங்க, எல்லோரும் கூப்பிட்டாங்க. நான் அதில் அவிசுவாசியோடு பிணைக்கப்பட தாய் தான் எனக்கு. ஆனால் ஆண்டவர் யாரை பார்த்து தாயின்னு சொன்னார் தெரியுமா? தம்மை சுற்றி இருந்தவர்களை பார்த்து, யார் எனக்கு சகோதரர், யார் எனக்கு சகோதரிகள், யார் எனக்கு தாய் தகப்பன், என் வார்த்தையின்படி நடக்கிற, என் வார்த்தை கேட்குற இவங்க தான் தாய் தகப்பன் சொல்லி ஆண்டவர் சுற்றி இருந்தவர்களை பார்த்து சொன்னார். ஆகவே இதை கேட்டுக் கொடுக்க அருமையான சகோதரன் சொன்னால் அதுக்கு விலைக்கு காக்கப்பட்டேன். அதனால் எனக்கு இன்றைக்கு பரிசுத்த இருதயம் ஆண்டவர் வச்சுருக்காரு, ஒரு ஊழியக்காரியாக வச்சுருக்காரு, அற்புதங்களை செய்கிறாரு, அடையாளங்களை நடப்பிக்கிறார், எத்தனையோ பேரை ரட்சித்து சபையில் சேர்க்குறாரு. நான் ஒருத்தியாக இருந்தேன் ஆபராவும் போல. இன்றைக்கி அநேருக்கு ஆண்டவர் என்னை ஆசிரமம் வைக்க காரணம் நான் அவிசுவாசியோடு பிணைக்கப்படலை. உடனே எங்கள் அண்ணன் எனக்கு சொத்து இல்லை அது இல்லைன்னு சொல்லி, நீ பெத்த தாய்க்கு செய்முறை செய்ய வரலையில, வாக்கரிசி போட வரலையில, உனக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த சொத்து வேண்டாம், எனக்கு ஆண்டவர் பெரிய சொத்தாக இருக்கிறாரு. அவிசுவாசியோடு நான் பிணைக்கப்படவில்லை. அதனால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. எங்கள் வீட்டுக்கு அவங்க வரமாட்டாங்க. ஆனால் நான் சமாதானமாக இருக்கேன் எல்லாரோடைய. நான் போவேன், நல்லது இதுக்கு போவேன். அவங்க எதுக்கு என்னை வந்தேன்னு நினைப்பாங்க ஒரு வேளை. ஆனால் நான் என்னுடைய சமானத்தை காத்துக்கிறேன். அவிசுவாசியோட அவங்க பழக்க வழக்கத்துக்கு நான் போக மாட்டேன். ஆண்டவரே, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழ்வேன் அப்படின்னு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். தானியேல் தீர்மானம் எடுத்ததுனால ஆண்டவர் பாருங்க, பாபிலோன் நாட்டுக்கே அவனை உயர்த்தி வைச்சார். இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரே, நீங்கள் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல இடத்துல மாப்பிள்ளை வரும், பொண்ணு வரும், கண்டிப்பாக வரும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டுடைய நீதி நியாயங்களை கடைப்பிடித்து நடங்க. அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதீங்க. உங்களுக்கு நீண்ட வாழ்வை தருவார். ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார்.